Thursday ஈவினிங் தம்பி அவங்கள ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு வெட்டிங்க்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற காலையில் டிஃபன் தான் சாப்பிட்டா வீட்டுக்கு வரைக்கும் ஒரு 12:30 ஆயிடுச்சு. அப்படிங்கிறனால மதியம் ஸ்கிப் பண்ணியாச்சு. பசங்களுக்கு வந்து நாத்தனார் இன்றைக்கி சமைச்சு கொடுத்துட்டாங்க. அதனால் வேலையில் சரி ஈவினிங்காக சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அவங்கள ஒரு 4 மணிக்கு பிக்கப் பண்ணிட்டு வந்த உடனே வந்து சமையல் வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5:30 அப்படிங்கிறப்ப எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. அதுக்கு நடுவில் பிளாக் காஃபி போட்டு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். 5:30 அப்படிங்கும்போது சாப்பிட உட்காந்தாச்சு. இன்னைக்கு ரசம், முட்டைக்கோஸ், பட்டாணி போட்ட பொரியல், அப்பளம் தான் வந்து வச்சிருந்தேன். சாப்பிட்டுட்டு 5:50 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 6 மணிக்கு விளக்கேற்றி வச்சிருந்து ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட கிச்சன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வந்து ஃபர்ஸ்ட் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு ரொம்ப பெருசாக வேலையில் இருந்தாலுமே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறப்ப தண்ணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டெல்லாம் வச்சுட்டு படுத்துனா காலையில் இருந்துச்சு வேலை செய்ய ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த வேலையை தான் வந்து செஞ்சிருந்தேன். பால் வந்து இருந்துச்சு. சரி அடுப்பு மேடை கழுவி விட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அடுப்பு மேடை கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாலை காய் வச்சுட்டே வந்து கோலெல்லாம் வந்து போட்டுட்டேன். துணியிலெல்லாம் மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தைக்கு போய் ஜாமான வாங்கிட்டு வந்து அது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தூங்க போயிட்டேன். மினி விளாக்ல வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.